பிரைஸ் ஹெவன்லி ஃபாதர். நம்ம பைபிள் ஸ்டடியில் மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை பார்ப்போம். ஆபிரகாமின் குமாரன் ஆகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. அதாவது இங்கே எவ்வளோ அழகாக அற்புதமாக எழுதியிருக்காரு பாருங்கள். இங்கே இயேசுவை என்னென்னு சொல்லி எழுதியிருக்காரு பாருங்கள். இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காங்க. இதுக்கு என்ன அர்த்தம், இயேசு கிறிஸ்துன்ற நேமுக்கு என்ன அர்த்தம் நம்ம முதல்ல இங்கே பார்க்கலாம். ஏன்னா யூதர் மக்களுக்காக இந்த கடிதங்கள் எழுதுறதுனால யூதர் மக்களுக்கு முதலே இவர் பேரை கொண்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறாரு இவர் யார் அப்படின்றத. அதாவது எபிரேய மொழியில் இயேசு என்ற பெயருக்கு யெகோஷுவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாவே சேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதாவது லார்ட் இஸ் சால்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தமிழில் என்னென்னா கடவுள் விடுதலை அளிக்கிறார் அப்படின்றது தான் தமிழ் அர்த்தம். அதாவது கிறிஸ்து என்றதுக்கு அர்த்தம் என்னென்னா மேசியா, இல்லை அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அப்படின்றது அர்த்தம். அதாவது ஆங்கிலத்தில் நான் யாவே சேவ்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதாவது கடவுள் விடுதலை அளிக்கிறார் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதில் யாவே அப்படின்னு என்னென்னா யாவே தான் தேவனோட பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த இயேசு என்ற பெயருக்குள்ள இவ்வளோ மகிமான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்குது பாருங்கள். அதாவது தேவன் நமக்காக செய்ய போகிற காரியங்கள் குறித்து அந்த பெயர்லேயே நம்மளுக்காக சொல்கிறாங்க. நம்ம மீட்க வந்திருக்காரு, விடுதலை தர போகிறாரு அப்படின்றத மீனிங்கை அந்த பெயருக்குள்ளே சொல்லிடுறாங்க. அதனால தான் தேவதூதன் யோசேப்பு கிட்ட இந்த குழந்தைக்கு ஜீசஸ் என்ன பெயர் விடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது கடவுள் நம்மளை மீட்க வராரு, நம்மளை பாவங்கள்லேருந்து நம்மளை விடுதலை ஆக்கி தர போகிறாருன்றதை அவர் பேர் மூலியமாகவும் நமக்கு சொல்கிறாங்க. அடுத்ததாக கிறிஸ்துன்னு சொல்லும் போது பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட தீர்க்க தரிசனங்களை நிறைவேறதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. இயேசு கிறிஸ்துன்ற பெயரை நான் முழுமையாக படிக்கும்போது அது இவர் தான் நம்மளுக்கு இரட்சகரமாக இருக்கார், இவர் தான் நமக்கு மேசையாகவும் இருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. இந்த ஆபிரகாமின் குமாரன் ஏன் சொல்கிறோன்னு நம்ம பார்க்கலாம். இங்கே ஆபிரகாமோட உண்மையான பெயரான ஆபிராம் என்று சொல்லாமல் அவர் உடன்படிக்கை பெயர்னு ஆபிரகாம்னு எழுதியிருக்கிறாங்க. அதாவது தேவன் ஆபிரகாமிடம் செய்து கொண்ட உடன்படிக்கை நிமித்தம் இங்கே அவர் பெயரை அப்படி எழுதியிருக்காங்க. அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய், உன்னிடத்தில் ஜாதிகள் உண்டாக்குவேன், உன்னிடத்தில் ராஜாக்களும் தோன்றுவார்கள் அப்படின்னு எழுதியிருந்தாங்க. ஆபிரகாம் சொன்னதுலேருந்து ஒருவரை யூத மக்களுக்கு மட்டும் அல்லாமல் பிறஜாதி மற்றும் அநேக மக்களுக்கு ரட்சிப்பு வழங்க வருவார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து. அதாவது இங்கே ஆபிரகாம் மூலமாக தான் நம்மளுக்கு இங்கே ரட்சிப்பு கிடைக்குது. அதனால் இங்கே ஆபிரகாம் பேரை இங்கே முதல்ல எழுதியிருப்பாங்க. அடுத்ததாக இங்கே தாவீதின் குமாரன் என்று எழுதியிருப்பாங்க. அதாவது தேவன் தாவீதிடம் என்ன உடன்படிக்கை செய்து கொண்டாரோ நம்மளுக்கு தெரியும். அதாவது என்னென்னா அதாவது அவரோட வம்சத்தில் ஒருத்தர் என்றென்றைக்கும் இந்த உலகத்தை ஆள போகிறாருன்னு சொல்லியிருப்பாங்க. அதன்படி இயேசு தான் அதை நிறைவேற்ற போகிறாரு. அதனால தான் இங்கே தாவீதின் குமாரன் என்று எழுதியிருப்பாங்க. அது தாவீதின் உடன்படிக்கை யூதர் மக்களுக்கானது. அது ஆபிரகாமின் உடன்படிக்கை யூதர் மக்கள் இல்லாமல் அநேக மக்களுக்கு ஆனது. அதனால தான் இங்கே இயேசு முதல்ல தாவீதின் குமாரன் எழுதியிருப்பார், அதுக்கப்புறம் தான் ஆபிரகாமின் குமாரன் எழுதியிருப்பார். அடுத்த வீடியோவில் நம்ம இயேசுவோட வம்ச வரலாற்றை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அது வரைக்கும் தேவன் உங்களுக்கு ஞானத்தையும் அறிவையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.